வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் சனிக்கிழமை, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம், ஆடி மாதத்தில் 11ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி, மாலை 5:28 வரை. அதன்பின் அஸ்வினி, திதி தேய்பிறை, சப்தமி. யோகம் மாலை 5:28 வரை, நன்றாக இல்லை. அதன் பின் அமிர்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாலை 5:28 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்றைய தினம் வாஸ்து நாள். வாஸ்து புருஷர் நித்திரை விட்டு எழும் நேரம் காலை 7:42 முதல் 8:18 வரை. நாளைய விசேஷம், நாளைய தினம் கால பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி, கால பைரவர் வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை. ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. இன்று மாலை 5:28 அளவில் மீன ராசியிலிருந்து சந்திர பகவான் மேச ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டு வரோம். ரொம்ப நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன். அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம். 12ஆம் இடத்துல சந்திரன் ராகு. அதனால் வண்டியில் கொஞ்சம் பழுதுகளும் ஏற்படும். அதை சரி செய்யக்கூடிய செலவுகளும் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன், 4 குடையவன் 12ஆம் இடத்துல. அதனால் வண்டி வாங்கக்கூடிய யோகம். அதாவது வண்டிக்கு செலவு பண்ண போகிறீங்க. வண்டி வாங்குறதுல ஒரு செலவு. அது ரிப்பேராக இருக்கலாம், இல்லை புது வண்டி வாங்கலாம். இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு. இந்த செவ்வாய் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய யோகம். அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பண வரவு வரும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். உங்களுடைய வார்த்தை பலிக்கும். நல்ல நேரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. இதை நம்ம நேத்தி ராசி பலன்லேயே சொல்லியிருந்தோம். பொதுவாக 11ஆம் இடத்துல ராகுவோ கூட சந்திரனோ சேரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். நிறைய பணவரவு ஏற்படும். திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்போ நம்ம ஊரில் லாட்ரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு குறுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் பணம் வரும். அந்த மாதிரியான யோகம். இந்த ஸ்பெக்குலேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஈடுபடக்கூடியவர்களுக்கு திடீர்னு வருமானம் வரும். ஆனால் அதையே தொழிலாக கொண்டு செய்யக்கூடாது. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. யோகம் நிறைந்த நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். பெரிய யோகம். 12ஆம் இடத்தில் செவ்வாய் குரு. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. ஏன்னா அவர் 6 குடையவராக 12ஆம் இடத்தில் இருந்தால் அது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை. அதே நேரத்தில் 2 குடைய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நல்லா நடக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். ஆர்டர்ஸ் நிறையா வரும். இப்போ உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில பேருக்கு ஒரு சில மாற்றங்கள் தெரியும். திருமணம்னா ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்குன்னா இப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள். கடக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார்.
இன்று மாலை 5:28 அளவில் அவர் 10ஆம் இடம் வருகிறார். சந்திரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் அது ஒரு சுமாரான இணைவு தான் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அந்த இணைவு மாலை 5:28 வரைக்கும் தான் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுக்கு நேரமில் மாற்றம், சில நல்ல மாற்றங்களில் தான் நல்ல மாற்றங்களெல்லாம் நீங்கள் உணர்வீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்குள் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் ஒரு இளமையான தோற்றம், ஒரு தேகத்தில் ஒரு ஆரோக்கியம் தென்படும். நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள். கொஞ்சம் மத்தியம பலனுக்குரிய நாள் தான், அதுவும் சந்திராஷ்டம நாள். அதனால் அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இல்லைனா கவன குறைவால் சில விஷயங்களை சில பேர் கடைகளில் பில்லு போடாமல் சில பர்ச்சேஸை கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம 100 ரூபாயை வாங்கி கொடுத்துட்டு கையில் கொடுத்துட்டு பேலன்ஸ் 50 ரூபா கொடுக்குறோன்னு 500 ரூபாய் சில பேர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கவனக்குறைவாக ஏதாவது காரியங்களில் ஈடுபடுற மாதிரி ஆகிடும். ரொம்ப ஃபோக்கஸோட டெடிகேஷனோட சில விஷயத்தை செய்யணும். கவனமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. பொதுவாக சந்திரன் 11 கூடியவர், லாபாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல ராகுவோடு இணைகிறார். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் யாரையாவது சந்திக்கலாம். அதனால் அது மாதிரியான ஒரு விஷயம் கூட நடக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி மாலை 5:28 பிறகு கொஞ்சம் நிலைமையில் ஒரு மாற்றம் தெரியும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பகல் பொழுதும் நல்ல ஒரு சுமாரான ஒரு விதத்திலும், மாலை கொஞ்சம் வேகமாக பொழுது போகும். நல்ல ஒரு விஷயங்கள் மாலை நேரத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நாளை முதல் வேறு மாதிரியான அமைப்பு. நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கி மாலை 5:30 அளவில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்ததுக்கு பிறகு சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு காதுக்கு கேட்கப்படும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு செய்தியாக வரும். சில நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. மனிதர்களில் கூட நல்ல மனிதர்கள் அப்படின்னு இருக்காங்களா சார்னா, ஆமாம், நம்மக்கிட்ட சிரித்து பேசுவாங்க. உள்ள ஒரு மனசுக்குள்ளே வேறு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ப முடியாது இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் ஒரு புதிய சந்திப்பு உண்டு. அந்த சந்திப்பால் நன்மை நடக்கும். வாழ்க்கை முன்னேறக்கூடிய நேரம் இது. சிறப்பான பலனுக்குரிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். இன்றைக்கி மாலை 5:28 வரைக்கும் நேற்றைய கிரகநிலை. 5ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கார். அது ஒரு விதமான ராஜ யோகத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி பஞ்சமாதிபதியோடு அமர்ந்திருக்கார். 7க்குடைய கிரகம் 9ஆம் இடத்தில், 9க்குடைய கிரகம் 5ஆம் இடத்தில். இப்படி ஒரு கிரகம் தங்களுக்குள் இடமாற்றம் செய்து உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு திருமணமான நபராக இருந்தால் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆண் குழந்தை பிறக்கும். நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவருக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்போது அங்கீகாரம் கிடைக்கும். மாலை மரியாதைகள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரம். கோயில் விழாக்கள் அந்த மாதிரி கலந்துக்கிறவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப சிறப்பான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராகுவோடு அவர் இருக்கும்போது அது ஒரு விதமான நன்மையை செய்யும். ராகுவோடு இணைந்த, அதுவும் தேய்பிறை சந்திரனாக வரும்போது அவர் சில நன்மைகளை செய்வார். அதே மாதிரி இப்போது 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சில கிரகங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்கள் திறமையாலும் உங்கள் தன்னம்பிக்கையாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அது மாதிரியான யோகங்கள் தான் இப்போ இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் உங்களை முன்னோக்கி கொண்டு போகும். அது மாதிரியான ஒரு நேரமும் நாளும் இது. உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். முயற்சி திருவினையாக்கும். வெற்றிகரமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் புதன், 7ஆம் அதிபதிங்கிறவர் சந்திரன். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும், 7ஆம் அதிபதி
உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதமான யோகம். அதனால் வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் சில பேருக்கு ஈடேறும். இல்லைனா பக்கத்து மாநிலம், பக்கத்து ஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சில பேர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் பார்டரில் இருப்பாங்க. ஒரு கர்நாடகா பார்டரில், தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு, கேரளா தமிழ்நாடு பார்டர், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லை கடந்து போய் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் வரும். வெற்றிக்கான நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகு இணைவு. 2ஆம் இடத்தில் இன்றைக்கி மாலை 5:30 மணி அளவில் சந்திர பகவான் 3ஆம் இடம் செல்கிறார். அதற்கு பிறகு உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்த 2.5 நாளுக்கு உங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய விசேஷ நற்பலன்கள்லாம் நடக்கப்போகுது. இடம் பூமி இவைகளால் லாபம். இடம் பூமி இவைகளால் லாபம். நல்ல ஒரு செய்திகள்லாம் உங்கள் காதுக்கு வந்து சேரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். திருமணமானவர்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு கணவனும் மனைவியும் உட்கார்ந்து தீர்த்து சண்டை சச்சரவுகளிலிருந்து வெளிப்பட்டு ஒரு சமாதானத்துக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். மிகச்சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 5க்குடைய கிரகம். அவர் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய நேரம். ராசியை சந்திரன் கடக்கிறார். ராசிக்குள் ஏற்கனவே ராகு பகவான். இந்த ராகு சந்திரனோடு இணையும் போது கொஞ்சம் நமக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். சில பிள்ளைகளால் சில மனக்குழப்பங்களும் சில பேருக்கு ஏற்படும். பிள்ளைகளால் தொந்தரவு, பிள்ளைகளால் மனக்குறை, அவர்களை நினச்சி சில கவலைகள் கஷ்டங்கள்லாம் வரலாம். ஆனால் இன்றைக்கி மாலை 5:30 மணி அளவில் சந்திர பகவான் விலகி உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடம் சென்று விடுகிறார். அதனால் மாலை நேரத்துக்கு பிறகு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் இன்றைக்கி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது சாயங்கால நேரத்தில் சிறப்பான நாள். தெய்வ வழிபாடு உங்களை மேலும் மேலோக்கி செல்ல செய்யும். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு.